என் பிள்ளையே, நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னை எப்போதும் தவறாக புரிந்து கொள்பவர்களை நினைத்து உன் மகிழ்ச்சியை இழக்காதே. நீ கள்ளம் கபடம் இல்லாத நல்ல உள்ளத்தோடு நன்மை செய்தாலும் சிலர் அவர்கள் குணத்திற்கு ஏற்றவாறு புரிந்து கொள்கிறார்கள். அதை விடு, நீ செய்வதை தொடர்ந்து செய். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகும் காலம். இது போன்ற கவலைகளை சுமக்க வேண்டாம். நான் உன் உடன்தான் இருக்கிறேன், அதில் சந்தேகம் வேண்டாம். என் ஆலயத்திற்கு வர முடியாத சூழலில் இருப்பவர்கள் மனதில் என்னை நினைத்தாலே நான் ஏதாவது ரூபத்தில் அவர்களுக்காக வருகிறேன். இருந்தாலும் என்னை வெளியில் தேடுவதை விட உனக்குள்ளே தேடு. அந்த தேடல்தான் உன் கவலைகளை நிரந்தரமாக தீர்க்க உதவும். உன்னுடைய உள் உலகம் அமைதியாகும்போது வெளி உலகம் தானாக மாறும். நல்லதே நடக்கும். ஓம் சரவண பவ.